நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ஒரு அழகான வசதியான வீடு கட்டணும்னு. ஆனா நாம அவ்வளவு ஆசையா கட்டுற அந்த வீடே நமக்கே தெரியாம ஒரு வெப்ப பொறியா, அதாவது ஒரு ஹீட் ட்ராப்பா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அத பத்தி தான் இந்த பகுப்பாய்வுல நாம விரிவாக பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. யோசிச்சு பாருங்க, வெளியில இருக்கிற வெப்பத்துல இருந்து நம்மள பாதுகாக்க வேண்டிய வீடே ஒரு மைக்ரோவேவ் அவன் மாதிரி நம்மள உள்ள வச்சு வறுத்தெடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு பல புது வீடுகள்ல நடந்துட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு சின்ன அசௌகரியம்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. இங்கதான் நம்மளோட முக்கியமான பாயிண்ட்டுக்கே வரும். தமிழ்நாட்டோட வெப்பமான காலநிலைக்கு ஏத்த மாதிரி கட்டப்படாத நவீன வீடுகள் ஆபத்தான அளவுக்கு வெப்பத்தை உள்ளேயே சிறைப்பிடிச்சு வைக்குது. இதனால நம்மளோட சௌகரியம் மட்டும் பாதிக்கிறதில்ல, நம்ம ஆரோக்கியம், ஏன் நம்ம பணமும் கூட தான் வீணாகுது. அப்போ இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமில்ல, நாம இன்னைக்கு பரவலா பயன்படுத்துற கட்டுமான பொருட்கள் தான். குறிப்பா சொல்லணும்னா வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் கான்கிரீட், அதாவது ஆர்சிசி. இந்த தெர்மல் மாஸ் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெரிய தெர்மல் பேட்டரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டை கான்கிரீட் சுவர் பகல் முழுக்க சூரிய வெப்பத்தை ஒரு பேட்டரி மாதிரி சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் ராத்திரி முழுக்க அந்த வெப்பத்தை வீட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட வெப்ப சேமிப்பு திறன் நம்ம பாரம்பரிய செங்கல் அல்லது மண் சுவர்களை விட பல மடங்கு அதிகம்ங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பயன்படுத்தின மண், மரம், சுண்ணாம்பு மாதிரியான பொருட்கள் எல்லாமே சுவாசிக்க கூடியவை. அதாவது அதுங்க வெப்பத்தை உள்ள வாங்காம பெருமளவு எதிரொலிச்சிடும். ஆனா நாம பயன்படுத்துற இந்த அதிக அடர்த்தி கொண்ட கான்கிரீட் இருக்கே, அது வெப்பத்தை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சு உள்ளேயே வச்சுக்குது. இதுதாங்க அந்த அடிப்படையான ரொம்ப ஆபத்தான வித்தியாசம். சரி, அடுத்தது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். சூரியனோட பாதைக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன அறிவியல் சம்பந்தம் இருக்கு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. நாம நினைக்கிற மாதிரி சூரியன் நேரா கிழக்குல உதிச்சு மேற்குல மறையறதில்ல. இந்தியா இருக்கிற வடகோளத்துல சூரியன் தெற்கு பக்கம் சாஞ்சுதான் பயணிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, மதிய நேரத்திலையும் சாயங்கால நேரத்திலையும் தெற்கு மற்றும் மேற்கு பக்க சுவர்கள் தான் மிக கடுமையான வெப்பத்தை நேரடியா வாங்குது. இதுதான் நாம கவனிக்க தவற முதல் புள்ளி. இந்த தெர்மல் லேக் அப்படிங்கிற ஒரு அறிவியல் நிகழ்வு இருக்கு. இது என்னன்னா, வெளியில காத்து சில்லுன்னு அடிச்சாலும் ராத்திரி 10 மணிக்கு உங்க பெட்ரூம் ஏன் அனலா கொதிக்குதுங்கிறதுக்கு இதுதான் காரணம். பகல்ல சுவத்துல பட்ட வெப்பம் மெதுவா உள்ளே பயணம் செஞ்சு நீங்க தூங்க போற நேரத்துல சரியா உள்ள வந்து சேருது. இது தற்செயலா நடக்கறதில்ல, இது இயற்பியல். இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். மேற்கு பக்கம் இருக்கிற உங்க பெட்ரூம் ராத்திரி நேரத்துல எப்படி ஒரு அடுப்பா மாறுதுன்னு பாருங்க. இதனாலதான் உங்க கரண்ட் பில்லும் ராக்கெட் வேகத்துல ஏறுது. உங்க ஏசி வெறுமனே காத்த குளிர்விக்கல, அந்த கொதிக்கிற சுவர்கள்ல இருந்து வர வெப்பத்துக்கு எதிரா ஒரு முடிவே இல்லாத போரை நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் நாம உடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டுக்கதை. நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு தப்பான எண்ணம் என்னன்னா, என் பிளாட் மேற்கு பார்த்து இருக்கு, அதனால என் வீடும் மேற்கு பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த அவசியமுமே கிடையாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இருக்கு? அதுதான் தெர்மல் பஃபர் யுக்தி. அதாவது இயற்பியலோட சண்டை போடாம அதையே புத்திசாலித்தனமா பயன்படுத்தி நம்ம வீட்டை குளிர்ச்சியா வச்சுக்கிறது. இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. நேரடி வெயில் தாக்குற தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள்ல நம்ம அதிக நேரம் செலவழிக்காத பாத்ரூம், ஸ்டேர்கேஸ், ஸ்டோர் ரூம் மாதிரியான இடங்களை ஒரு கவச மண்டலமா, ஒரு ஷீல்டா அமைக்கணும். இந்த சுவர்களை கொஞ்சம் தடிமனாகவோ இல்ல கேவிட்டி வால்னு சொல்ற இரட்டை சுவர்களாகவோ கட்டினா வெப்பம் உள்ள வர்றத நல்லாவே தடுக்கலாம். இப்படி செஞ்சுட்டா நாம அதிக நேரம் இருக்கிற பெட்ரூம், லிவிங் ரூம் எல்லாத்தையும் வடக்கு கிழக்கு பக்கம் வச்சு இதமான சூழலை உருவாக்க முடியும். அடுத்த முக்கியமான தீர்வு இயற்கையான காற்றோட்டத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வருது. இது உங்க வீட்டுக்கு ஒரு நேச்சுரல் ஏசி போட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல பல டிசைன்கள்ல வீட்டு முகப்பு அழகுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, காற்றோட்டத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்குள்ள வர அனல் காற்று வெளியே போக வழி இல்லாம உள்ளேயே சுத்தி சுத்தி வரும். இத நம்ம வீட்டை ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி மாத்தி வெப்பத்தை இன்னும் அதிகமாக்கிடும். ஆனா ஒரு ஏரோடைனமிக் டிசைன் அப்படிங்கிறது காற்றையே ஒரு கருவியா பயன்படுத்துறது.
தமிழ்நாட்டுல தென்மேற்கு பருவக்காற்ற உள்ளே இழுக்க அந்த திசையில சின்ன ஜன்னல்களா அமைக்கணும். அதே நேரத்துல வீட்டின் வடகிழக்கு பகுதியில பெரிய ஜன்னல்களோ கதவுகளோ வைக்கும்போது ஒரு விண்ட் டனல் எஃபெக்ட் உருவாகும். காத்து தென்மேற்குல நுழைஞ்சு வீடு முழுக்க பயணிச்சு சூடான காற்ற வடகிழக்கு வழியா வெளியே தள்ளிடும். இதுதான் உங்க வீட்டின் இயற்கையான ஏசி. இப்போ நம்ம பார்க்க போற விதிகள் வெறும் டிசைன் டிப்ஸ் கிடையாதுங்க. இது உங்க வீட்டை எதிர்காலத்துக்கு தயார்படுத்துற ஒரு முதலீடு. 2030களிலும் அதுக்கப்புறமும் உங்க வீட்டின் மதிப்பையும் உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க போற ஒரு விதிமுறை புத்தகம் இது. இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான திசையில தவறா டிசைன் செய்யப்பட்ட வீடுங்கிறது ஒரு நிதி பொறுப்பு, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் லயபிலிட்டி. ஏன்னா வர்ற காலங்கள்ல மக்கள் அதிக கரண்ட் பில் இழுக்கிற அனலா கொதிக்கிற வீடுகளை வாங்க தயங்குவாங்க. அப்போ உங்க வீட்டின் மறு விற்பனை மதிப்பு, அதாவது ரீசேல் வேல்யூ கடுமையா பாதிக்கும். இது வெறும் வசதி பிரச்சனை இல்ல, இது ஒரு பொருளாதார பிரச்சனை. சரி, நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா உங்க ஆர்கிடெக்ட் கிட்டயோ பில்டர் கிட்டயோ கொண்டு போக வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த செக்லிஸ்ட் இது. முதல்ல உங்க சைட்கான சோலார் பாத் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கேளுங்க. சூரியன் எந்த நேரத்துல எந்த பகுதியில அதிகமா அடிக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. 2வது, உங்க ஹால், பெட்ரூம் மாதிரியான முக்கிய இடங்களையும் பெரிய ஜன்னல்களையும் வடக்கு கிழக்கு பக்கம் வைங்க. 3வது, தெற்கு மேற்கு திசைகளை பாத்ரூம், ஸ்டோர் ரூம் மாதிரியான கவச மண்டலங்களால பாதுகாத்து அந்த சுவர்களை தடிமனாகவோ இரட்டை சுவர்களாகவோ கட்டுங்க. 4வதா, உங்க பகுதியில காத்து எந்த திசையில அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப கிராஸ் வென்டிலேஷனை டிசைன் பண்ணுங்க. இது ஒரு கோரிக்கையா இல்ல ஒரு நிபந்தனையா வைங்க. கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இப்போ உங்க வீட்ல எந்த அறை ரொம்ப சூடா இருக்கு, அது எந்த திசையை பார்த்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்க சொந்த அனுபவத்தோட பொருந்தி போகுதா? உங்க பதில் நீங்க எதிர்காலத்துல எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு முக்கியமான பாடமா இருக்கும். Like,